ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீனா ஸ்டோரி டவுன். எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த விலாகில் நம்ம புது வீட்டு கிரகப்பிரவேசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏர்லியராகவே வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அம்மா அப்பா எல்லாருமே வந்துட்டாங்க. பிள்ளைங்களெல்லாம் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஸோ கிரகப்பிரவேசம்னாலே நம்ம சொந்தக்காரவங்க எல்லாரையும் பார்த்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூப்பர் மூடோட தான் அங்கே கிளம்பி போனது. திண்டுக்கல்லே ஐஸ்வர்யா பவன்ற ஹோட்டலில் தான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து மெதுவாக கிளம்புனோம். கையில் விழி இரண்டும் கருத்தினை மறக்க கவர்ந்தாயே இவள் நெஞ்சினை. புது புனல் நதியில் புது இன்பம் மனதில் அலையோசை நம் வார்த்தைகள் புகை போலவே என்னை தீண்டிடும் ஒரு பார்வை அது கள்ளமே. ஸோ இதுதான் எங்கள் சித்தியோட புது வீடு. எங்கள் அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி, என்னோட சொந்த சித்தி. ரொம்ப க்ளோஸ் நாங்கள். என்னோட ப்ரெக்னென்சி டெலிவரி டைமில் தான் எனக்கு எங்கள் சித்தி தான் அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அக்கா பொண்ணுங்கிறனால மட்டும் இல்லை, அவங்க இருக்கிற ஊரில் எந்த பொண்ணுங்களுக்கு டெலிவரினாலும் எங்கள் சித்தி தான் ஆளாக போய் நின்று அந்த குழந்தைய நைட் பூரா கண்ணு முழிச்சு பார்த்துக்குவாங்க. டால்வின் பாப்பாவெல்லாம் எங்கள் சித்தி தான் கை குழந்தையா இருந்தப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் ஒரு 10 to 15 days வீட்டிலே இருந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் சித்தப்பாவும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சித்தியை அனுப்பி விட்ருவாங்க. 2 பேருக்குமே ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப ஜாஸ்தி. இவங்களோட பொண்ணு ஜெனி, அவளும் என்னோட தங்கச்சி. இவங்களோட கனவு இல்லத்தை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே. எல்லார் வீட்லேயுமே எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலுமே 2 பேரும் இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்வாங்க. அடிக்கடி சித்தப்பா சொல்லுவாங்க, "அப்பா ஒரு வீடு சீக்கிரமாக கட்டிடுறேன்ப்பா, அதுக்கப்புறம் அடிக்கடி வாங்கப்பா கொடைக்கானல் போகலாம்" அப்படின்ட்டு. இனிமேல் அங்கேயே போய் தங்கி அடிக்கடி கொடைக்கானலுக்கு கிளம்பிடுவோம். எங்கள் அம்மாவுக்கு 2.5 வயசு, எங்கள் சித்தி 8 மாதம். ஸோ அந்த ஏஜில் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அம்மாவோட அப்பா எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மாச்சி நாங்கள் தான் வளர்ப்போம். அதாவது எங்கள் அம்மாவோட அம்மா இருக்காங்களா, அவங்களோட தங்கச்சி, எங்கள் அம்மாவுக்கு சித்தி, அவங்க தான் நாங்கள் வளர்த்துக்குறோம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரையும் சேர்த்து வளர்த்தாங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் அவங்க தான் எங்கள் எல்லாரையுமே சேர்த்து பார்த்துக்குறாங்க. எங்கள் கலாமாச்சி துரத்தாத்தாவுக்கு 3 பிள்ளைங்க, அப்புறம் எங்கள் அம்மா பிரியா சித்தி. இப்போ 5 பேரும் தான் ஒன்றும் மண்ணுமா பழகி இப்போ வரைக்கும் ஒன்றா இருக்கிறது. சின்ன வயசுலேருந்தே மேலெல்லாம் வெக்கேஷன் லீவ் விடும்போதெல்லாம் அம்மாச்சி தாத்தா வீட்டுக்கு போயிடுவோம். அம்மாச்சி தாத்தா மூலமாக தான் எங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் எப்படி இருக்கணும், எப்படி பைபிள் வாசிக்கணும், அதுபடி எப்படி நடக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்தது எங்கள் அம்மாச்சி தாத்தா தான். மார்ட்டின் தாத்தா, லலிதா அப்பாயி, ஜேம்ஸ் தாத்தா, ரோசி அப்பாயி, ஒருத்தரும் எங்களோட லைஃப்பில் முக்கியமான ஆளுங்க. ஒவ்வொருத்தர்கிட்டேருந்தும் நல்ல நல்ல விஷயங்களை நான் அதிகமாகவே எடுத்திருக்கேன். இவங்க எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸோட இந்த கிரகப்பிரவேசம் நடந்தது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை, எதை நான் கேட்பின் எதை நான் கேட்பின் உனையே தருவாய்
அடிக்கடி நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து அம்மா அப்பா இருந்து நம்மளை இவ்வளோ பேம்பர் பண்ணி வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்மளே வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறோம். அம்மா அப்பா இல்லாமல் இவங்களாம் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து அடிக்கடி நினைப்பேன். ஆனால் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்களாம், இப்போ சின்ன வயசில் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு. அவங்க சொன்ன மாதிரியே ஒரு ஒரு விஷயம் நடக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு தெரியாமலே ரொம்ப எமோஷ்னல் ஆயிரும். சித்திரம் பேசுதடி உன் சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி. முத்துச்சரங்களைப் போல் முத்துச்சரங்களைப் போல் மோகன புன்னகை மின்னுதடி முத்துச்சரங்களைப் போல் மோகன புன்னகை மின்னுதடி சித்திரம் பேசுதடி என் சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி. தாவும் கொடி மேலே தாவும் கொடி மேலே ஒளிர் தங்க கூடம் போலே தாவும் கொடி மேலே ஒளிர் தங்க கூடம் போலே பாவை உன் பேரிழிலே எந்தன் ஆவலை தோண்டுதடி பாவை உன் பேரிழிலே எந்தன் ஆவலை தோண்டுதடி சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி. என் மனம் நீ அறிவாய் உந்தன் எண்ணமும் நான் அறிவேன் என் மனம் நீ அறிவாய் உந்தன் எண்ணமும் நான் அறிவேன் இன்னமும் ஊமையைப் போல் மௌனம் ஏன் அடித்தேன் மொழியே இன்னமும் ஊமையைப் போல் மௌனம் ஏன் அடித்தேன் மொழியே சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி. எங்கள் சித்தி வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் மாதிரி காமிச்சேன் பார்த்தீங்களா, அதில் தான் வந்து மீனெல்லாம் வந்து வளர்க்குறாங்க. இது எல்லாமே வளர்ப்பு மீன். இது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியோட கொழுப்பு. நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி எதோட கொழுப்புனாலுமே எடுத்து அதை சமைச்சு சும்மா தண்ணியில் கொழுப்பு அப்புறம் உப்பெல்லாம் போட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அந்த தண்ணியில் வந்து போட்டுருவாங்களாம். இது வந்து இந்த மீனெல்லாம் சாப்பிட்டு நேச்சுரலாக க்ரோ ஆகி இதை வந்து மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறது. அன்னைக்கு வந்து பிரியா சித்தி செல்வம் சித்தப்பா வீடு மட்டும் கிரகப்பிரவேசம் இல்லை, இன்னொரு வீடும் கிரகப்பிரவேசம். செல்வம் சித்தப்பாவோட அண்ணன் அவங்க பாலுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட வீடும் அன்னைக்கு கிரகப்பிரவேசம். எல்லாருமே ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணி அவங்களோட ட்ரீம் ஹவுஸை வந்து கட்டியிருந்தது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் சித்திக்கு கல்யாணம் ஆன உடனே நாங்கள் வந்து ஒரு வெக்கேஷனுக்குமே வந்து திண்டுக்கலுக்கு போயிடுவோம். ஸோ அங்கே வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எங்கள் சித்தப்பாவோட அண்ணன் தம்பிங்க, அதாவது எனக்கு பெரியப்பா சித்தப்பா எல்லாருமே வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பம்பு செட்டில் குளித்தது அப்படின்னா வந்து அது திண்டுக்கல்லில் தான், மறக்கவே முடியாது. நல்ல பெரிய தோப்பில் போயிட்டு நானும் ஸ்டெஃபி என் சித்தி எல்லாருமே வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு விளாண்டுட்டு வந்துடுவோம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் மேலே உள்ள பாசம் அக்கறை இதெல்லாம் வந்து மாறவே இல்லை.
மார்னிங் 9 மணிலேருந்தே வந்து சாப்பாடு போயிட்டே இருந்துச்சு. பிரியாணி தான். பிரியாணி, சிக்கன் கிரேவி, இது 65, ரைத்தா அதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. பாயாசம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அருமையான சாப்பாடு. அந்த ஊரே வந்து அன்றைக்கி அங்கே தான் சாப்பிடும். ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடம் கூட வந்து நீட்டாக இருந்துச்சு. ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் சீட்டு போட்டு நீட்டாக அந்த சைடு ஒதுக்கி விட்டுற மாதிரி இருந்துச்சு. இந்த சைடு வந்து நம்ம உட்காந்துருக்க இடத்துக்குலாம் தண்ணி வராத மாதிரி. எங்கள் சித்தப்பாவுமே வந்து சின்ன சின்ன விஷயங்களும் வந்து பார்த்து பார்த்து செய்வாங்க. முன்னாடி இருந்த வீட்டோட இன்ஃப்ராலாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டிக்கு போயிட்டு ஒரு நாள் அங்கே தான் போயிருந்தோம். அந்த விலாக் ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன். அப்போ தெரியும். ஒரு சின்ன பாட்டில்ஸை கூட விட மாட்டாங்க. அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து யோசிப்பாங்க. இந்த கண்ணாடி போட்டிருக்க குட்டி பையனோட ஃபேன் நான். சூப்பராக அன்றைக்கி டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். எங்கள் மகேஷ் சித்தப்பாவோட தங்கச்சி பையன். லன்ச்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் பேசிவிட்டு ஒரு குட்டி குழந்தைய அன்றைக்கி புதுசாக மீட் பண்ணோம். ஷீபாவோட குழந்த. பாலு சித்தப்பாவோட பொண்ணு தான் ஷீபா. சின்ன வயசுலேருந்தே நான், ஸ்டெஃபி, ஷீபா எல்லாமே வந்து ஒன்றா விளாண்டுருக்கோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்போ தான் வந்து ரொம்ப ரேரான ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மீட் பண்ணுற சான்ஸ் கிடைக்கும். அப்போயும் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து நமக்கு பேசுகிற மாதிரி சான்ஸ் கிடைக்காது. ஸோ கிடைக்கிற கொஞ்சம் சான்சஸை வந்து அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். வீடு வந்து ரொம்பவே அழகாக கட்டியிருந்தாங்க. என்ட்ரன்ஸில் வந்து ஒரு வராண்டா, உள்ள ஒரு பெரிய ஹால், அப்புறம் கிச்சன், 2 பெட்ரூமே வந்து பாத்ரூம் அட்டாச்சு. அப்புறம் வெளியில் வந்து வாஷிங் மிஷினுக்கு தனியாக ப்ரொவிஷன், அப்புறம் ஸ்டோர் ரூமுக்கு தனியாக ஒரு குட்டி ரூம் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. ஒரு வீடியோ காட்டும் போது உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும். நிச பமமக சனி சகமக ரினித மமக கமக கமரிக நிரி நிகரி மகரிச பமத மனிதனி மத கமரிகச மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை எதை நான் கேட்பின் அன்றைக்கி சண்டே ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. மண்டே வந்து நம்ம பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணுன்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே அங்கேருந்து வைண்டப் பண்ணி கிளம்புனோம். வழக்கம் போல் பாப்பா வந்து அம்மாட்ட இருந்துட்டு அன்றைக்கி வரமாட்டேன்னு ஒரே இடம். கிளப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு வழியாயிருச்சு. திண்டுக்கல் வந்துட்டோம். பக்கத்தில் தான் மணப்பாறை இருக்குது. ஸோ மணப்பாறையில் தான் நம்ம நான்சி அக்கா வீடு இருக்குது. அப்படியே பார்த்துட்டு போயிடலான்ட்டு போனோம். அவங்க கரெக்டாக வந்து வெளியில் கிளம்பிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து இருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ வந்து அவங்க வெளியில் இருக்கோம், இந்த வந்துடுறோம், இங்கே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போன இடம் தான் இந்த மணப்பாறை முறுக்கு தயாரிக்கிற இடம். ஷார்ட்ஸில் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த இடம். ஸோ நிறைய முறுக்கு வந்து அன்றைக்கி அள்ளிட்டு வந்தாச்சு. இந்த மணப்பாறை முறுக்கில் என்னோடய ஃபேவரட் வந்து இந்த மின்ட் முறுக்கு, க்ரீன் கலரில் இருக்கும்ல அந்த முறுக்கு தான். இங்கே வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த விலாகோட கடைசி ஃபியூ மினிட்ஸில் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு பர்த்டே விஷ் பண்ணிடலாம். இந்த ஜான்வரியில் ஜஸ்டின் அண்ணன், சுஜன், அமீர் சித்தப்பா, ஏஞ்சலின், கெட்சியா, சில்வியா, எங்கள் பிரியா சித்தி, செர்லின், உங்கள் எல்லாருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடுற ஒவ்வொருத்தருக்கும் எங்களோட பெஸ்ட் விஷஸ். இன்றைக்கி மாதிரியே என்றைக்குமே வந்து நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு வேணும் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை.
இன்னொரு அழகான vlogல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.